ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று பங்குனி மாதம் 17ஆம் நாள் மார்ச் 31 திங்கட்கிழமை 12:27 வரை துவிதியை திதிங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா திருதியை திதி வருது. அப்போது இன்னைக்கு ஈவினிங் திருதியை திதி இருக்கிறதுனால வளர்பிறை திருதியை இது, ஓகேங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் தாராளமாக வாங்கலாம். இன்று முக்கியமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருதியை திதியில், அது திங்கக்கிழமை வரை வருது இல்லைங்களா, அரிசி வாங்கிட்டு வாங்க வீட்டுக்கு, ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப நல்லது. மாலை 5 மணி வரைக்கும், ஈவினிங் 5 மணி வரைக்கும் அஸ்வினி, அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் வருதுங்க. இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூளம் கிழக்கு, பரிகாரமாக தயிர் சாப்பிட்டு போங்க, மிக மிக சிறப்பு. மேஷராசிக்காரங்க இன்னைக்கு வேலைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்பும் சரி மனசும் சரி தான் சுறுசுறுப்பாக இருக்கும். எல்லா வேலையும் ரொம்ப அழகாக தெளிவாக பார்த்துருவீங்க. இருந்தாலுமே வேலையில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. ரிஷபம், திடீர் பயணங்கள் இருக்குங்க இன்னைக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விரயங்கள், செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால கவனமாக பார்த்து செலவு பண்ணுங்க. விருந்துகளும் இன்னைக்கு இருக்குது, ஓகேங்களா? நண்பர்கள் வீட்டில் ஒரு விருந்து வைப்பாங்க. இன்று ரம்ஜான் பண்டிகை வேற வருது. அதனால் விருந்துகள் எல்லாமே இருக்கும். திடீர் பயணங்களும் இன்னைக்கு இருக்குது. மிதுனம், வியாபாரத்தில் லாபம் கூடக்கூடிய நாளாக அமைகின்றது. புதிய பொறுப்புகளும் தேடி வரும். நீங்கள் வேலை பார்த்துருந்தீங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் உங்களை தேடிக்கொண்டு வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. கடகம், புதிய வேலை, தொழில் சார்ந்த எண்ணம். ஆல்ரெடி ஒரு வேலை ஒன்று பார்த்துட்டு இருக்கோம், இருந்தாலுமே வேறொரு வேலை ஒன்று பார்க்கலாம். இல்லைன்னா இந்த பார்ட் டைம் ஜாப்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று பார்க்கலாம். அந்த முயற்சியில் இறங்குவீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த ஒரு எண்ணம். தொழிலில் நல்ல முதலீடுகள் பண்ணியிருக்கோம், கரெக்டாக பெரிய லெவலில் லாபம் வரவே இல்லையே, பெரிய லெவலில் லாபம் வரத்துக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மைண்டில் வரும். அதே நேரத்தில் இன்றைக்கி தொழில் சம்பந்தமான ஒரு பயணங்கள் இருக்குது. இன்று ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. சிம்மம், நன்மைகள் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது. உங்களுடைய காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள். இன்னைக்கு நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான். ஒரு வேலைக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இந்த வேலைகள் எல்லாம் தெளிவாக முடிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பீங்க. அந்த வேலைகள் அனைத்திலும் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும். நன்மைகளும் தேடி வருங்க. நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இன்று உத்திர நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்கிறதுனால உத்திர நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இன்று துர்க்கை வழிபாடு பண்ணுங்க. கன்னி, மனதில் சஞ்சலம், வேலைகளில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். எதனால் அப்படின்னா உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம் இருக்கு. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க, கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரம், அந்த உத்திர நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. துலாம், நண்பர்களால் தொழிலில் உதவிகள், மனமகிழ்வான ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றதுங்க. உங்களுடைய நண்பர்கள் மூலமாக தொழிலுக்கு பெரிய அளவில் உதவிகள் எல்லாமே பண்ணுவாங்க. இன்று மனம் மகிழக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய காதலியோ உங்ககிட்ட பேசுவாங்க. நீங்கள் மனசு நினைச்ச மாதிரி நல்ல விஷயம் நடந்துக்குவாங்க. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. விருச்சிகம், வேலை தேடும் ஒரு எண்ணம். எதிரிகளால் கொஞ்சம் தொல்லைகளும் இருக்குங்க, சரிங்களா? அதாவது வேலை இல்லாதவங்க வேலை தேடுற ஒரு எண்ணம், அதாவது வேலைக்கு ஒரு அப்ளை பண்ணலாம், இல்லை அந்த வேலைக்கு போய் நம்ம நேரடியாக போய் பேசலாம் அப்படிங்கிற ஒரு மூவ்மெண்ட் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் தொழில் சம்பந்தமாக எதிரிகள் மூலமாக சில தொல்லைகள் எல்லாமே இருக்குங்க. ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்கள கவனமாக இருந்துக்கோங்க. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. தனுசு, பூர்வீகம் சார்ந்த ஒரு எண்ணம் இன்னைக்கு இருக்குங்க, சரிங்களா? எதிர்பாராத பிரச்சனைகளும் இன்னைக்கு இருக்கு. பூர்வீக சொத்து, அதில் பார்த்தீங்கன்னா நமக்கான ஒரு பங்கு இந்த அளவுக்கு இருக்கு. அந்த விஷயத்தை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். எதிர்பாராத சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. மகரம், உயர்கல்வியில் முன்னேற்றம், மனிதாபிமானத்துடன் உதவிகள், சரிங்களா? உயர்கல்வி படிக்கிறவங்க, அதாவது காலேஜ் படிப்புலாம் படிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம சில சப்ஜெக்ட் எல்லாமே எடுத்து படிச்சுட்டு இருப்போம். இருந்தாலுமே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்லேருந்து கரெக்டாக அதில் மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்லபடியாக என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அந்த மூவ்மெண்ட்டில் இறங்குவீங்க. நல்ல முன்னேற்றம் வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா மனிதாபிமானத்துடன் உதவிகள் எல்லாமே பண்ணுவீங்க. அம்மன் வழிபாடு பண்ணுங்க இன்னைக்கு. கும்பம், துணிச்சல், தைரியமான செயல்பாடுகள், இடமாற்றங்கள் இன்னைக்கு இருக்குங்க, சரிங்களா? நல்ல துணிச்சலாக சில வேலைகள் எல்லாத்து காரியத்தில் இறங்குவீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தைரியமான செயல்பாடுகள், சரிங்களா? ஒரு 4 பேரை யோசிக்கிற ஒரு இடத்துல நீங்கள் இறங்கி அந்த வேலையை ரொம்ப அழகாக பண்ணி முடிச்சிருவீங்க. இடமாற்றமும் இன்னைக்கு இருக்கு. இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மீனம், உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக வருமானம் கூடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. பொன்பொருள் சேர்க்கையும் இன்று உண்டுங்க, சரிங்களா? அற்புதமான பேச்சு, நல்ல பேச்சு மூலமாக தொழிலில், வியாபாரத்தில் எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது. இன்று நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ்.
நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.